மைண்டை ஷார்ப்பாக வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு விஷயத்தை ஃபுல் ஃபோக்கஸோடையும் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடையும் செய்கிறது ரொம்ப ஈஸி. நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய திறமைசாலிகளை கடந்து வந்திருக்கேன். அந்த திறமைசாலிகள்கிட்டருந்து நான் கற்றுக்கிட்ட டிப்ஸ்லேருந்து ஒரு 5 டிப்ஸை இந்த வார தகவலில் அவங்க கூட பகிர்ந்துக்க போகிறேன். அந்த 5 டிப்பில் 5வது டிப்பை டைரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள்கிட்ட நான் கற்றுக்கிட்ட டிப். அந்த 5 டிப்ஸ் என்னென்ன பார்க்கலாமா அன்பு அமிகோஸ்? முதல் டிப்பு, நான் வேலையில் முதலாக சேர்ந்த சமயம் நிறைய வேலைகளை இழுத்து போட்டுக்கிட்டு செய்யணுன்ற ஒரு ஆர்வம் வந்துச்சு. அவ்வளோ ஆர்வம். அதனால் நிறைய வேலைகளை எடுத்து போட்டுட்டு எல்லா வேலைகளையும் செஞ்சேன். அப்போது என்னுடைய டீமில் சீனியர் டெவலப்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் என்னை கூப்பிட்டு கேட்டார், என்ன பண்ணுறேன் நீன்ட்டு. நான் சொன்னேன், நிறைய வேலைகள் பார்க்குறேன்னு. அவர் சொன்னார், சரி நீ பார்க்குற வேலைகளில் எவ்வளோ முடிச்சிருக்கேன்னு கேட்டார். நான் சொன்னேன், இதில் ஒரு 10%, இதில் ஒரு 20%, இதில் ஒரு 50% முடிச்சிருக்கேன் அப்படின்னு. அதுக்கு அவர், நீ பார்க்குற எல்லா வேலையும் உடனே ஸ்டாப் பண்ணுனார். ஏன்னு கேட்டேன். அதுக்கு சொன்னார், நீ இவ்வளோ வேலைகள் பார்க்குற, ஆனால் நீ எதையுமே முடிக்கலை. எல்லாத்துலேயும் 10%, 20% முடிச்சு வச்சுருக்க. எதுலேயுமே ஃபோக்கஸ் இல்லை. அதனால் நீ எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த வேலைகளில் எது ஹை ப்ரையாரிட்டியோ அந்த வேலையை எடு. அதை 100% முடி. ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணு. ஃபுல் கான்சன்ட்ரேஷனையும் அதில் செலுத்தி அதை 100% முடித்ததுக்கப்புறம் அதுக்கடுத்து ஹை ப்ரியாரிட்டி எதுவோ அதை எடுத்து ஒர்க் பண்ணு. இப்படி ஒரு வேலையை 100% முடித்ததுக்கப்புறம் அடுத்த வேலைக்கு போ. அதாங்க அந்த டிப்பை. நம்ம பல வேலைகள் ஒன்றா செய்யும் பொழுது நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் டைல்யூட் ஆயிரும். இன்னொரு வேலை செய்யணுமேன்னு நம்ம தாட் இன்னொரு விஷயத்து மேலேயும் இருக்கும், ப்ரெஷரும் இருக்கும். எல்லாத்தையும் முடிக்கணுன்ற ப்ரெஷர். அதனால் நீங்கள் நிறைய வேலைகள் ஒன்றா செய்யாமல் ஒரு வேலையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு வேலையில் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அதை முடித்ததுக்கப்புறம் அடுத்த வேலைக்கு போங்க. 2வது டிப், இது என்னுடைய ஸ்கூல் மிஸ், தமிழ் மிஸ் உஷராணி மிஸ்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு டிப்பை. நான் 7வது படிக்கும் பொழுது எங்களுடைய கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்தது. கீழே இருந்து மேலே போகிறதுக்கு லிஃப்ட்லாம் கிடையாது, படி ஏறி தான் போகணும். அப்போ ஒரு நாள் கிளாஸ் நடந்த சமயம், அப்போது உஷாராணி மிஸ்ஸோட கிளாஸை அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த கிளாஸில் யாரெல்லாம் ஷார்ப்பான மைண்டோடு இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. உடனே நிறைய பேர் கையை தூக்கணும். நானும் கையை தூக்கினேன். சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமான்னு பாருங்கன்னாங்க. சரி கேளுங்கன்னு சொன்னோம். அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் தினமும் கிளாஸுக்கு எப்படி வரீங்கன்னு கேட்டாங்க. மாடி ஏறி தான் வர்றோன்னு சொன்னோம். மாடியில் எத்தனை படி இருக்குன்னு கேட்டாங்க. இந்தியாவோட பிரதமர் யார், மக்கள் தொகை எவ்வளவு, இப்படி கேள்விகள் கேட்பாங்கன்னு பார்த்தா மாடியில் எத்தனை படிகள் இருக்குன்னு கேட்டாங்கன்னு நினச்சிட்டு எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அதில் கொஞ்சம் யோசித்து பார்த்தா அது ஒரு ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷனுக்குள்ள ஒரு எக்ஸசைஸ். மாடியில் எத்தனை படி இருக்குன்னு எண்ணி அதனால நமக்கு எந்த பயனும் கிடையாது. ஆனால் அது எண்ணுறதன் மூலமாக நம்ம பயனில்லாத சமயத்துலையும் நம்மளுடைய மைண்டை ஒரே ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். எத்தனை படி இருக்குன்னு கவுண்ட் பண்ணுறதில்ல. அது மாதிரி நம்ம தேவையில்லாமல் உட்கார்ந்துருக்க சமயத்தில் ஒரு விஷயத்தில் நச்சுன்னு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் பண்ணி அதே தாட்டில் உட்காந்துருங்க. 3வது டிப்பை, இது நம்மளுடைய வைகை புயல் வடிவேலு அவர்கள்ட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு டிப்பை. ஒரு படத்தில் ஒரு ஜோக் வரும். வடிவேலு அவர்களை பார்த்து ஒருத்தர் கேட்பார், ஏண்டா நீ எப்போ சும்மாவே இருக்கியே, உனக்கு போர் அடிக்காதான்னு. அதுக்கு வடிவேலு அவர்கள் சொல்லுவார், சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நீ செஞ்சு பார்க்குறியான்னு கேட்பார். அந்த மாதிரி போகும் அந்த ஜோக்கை. அந்த ஜோக்லேருந்து நான் கற்றுக்கிட்ட டிப்பு தான் அது. இப்போ கூட ரீசெண்டாக ஒருத்தர் யூடியூப்பில் 2 மணி நேரம் சும்மாவே உட்கார்ந்துருக்கிறத வீடியோ எடுத்து போட்டார். அந்த வீடியோவை லட்சக்கணக்கில் பார்த்துருக்காங்க. அவர் நிறைய சம்பாதிச்சிருக்கார். அந்த டிப் என்ன தெரியுமா, நீங்கள் வீட்டில் எதுவுமே செய்யாமல் அமைதியாக ஒரு இடத்துல போய் உட்காரணும். ஒரு சேரில் உட்காருங்க, 5 நிமிஷம் உட்காருங்க, அசையவே கூடாது. உங்களுடைய கம்ப்ளீட் ஃபோக்கஸ் அண்ட் கம்ப்ளீட் கான்சன்ட்ரேஷன் ஒரே ஒரு விஷயத்தில் இருக்கணும். உங்கள் பாடி அசையக்கூடாது. அசையக்கூடாதுன்னு சொன்னோன்னே உங்களுடைய பாடி அப்படி இறுக்கமாக வச்சுக்கிட்டு ரோபோ மாதிரி நிற்காதீங்க. அப்புறம் நீங்கள் செலன்னு நினச்சிட்டு யாராவது வந்து மாலையை போட்டு தேங்காய் உடச்சிட்டு போயிட போகிறாங்க. பாடியை ரிலாக்ஸ்டாக வச்சுருங்க. உங்களுடைய கம்ப்ளீட் ஃபோக்கஸையும் பாடியை மூவ்மெண்ட் இல்லாமல் பார்த்துக்கிறத வச்சுக்கோங்க. 4வது டிப்பு, இது நம்ம செலிபிரிட்டிஸ்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு டிப்பு. நமக்கு ரொம்ப பிடிச்ச செலிபிரிட்டி என்ன பண்ணுவோம், அவங்கள ஃபாலோ பண்ணுவோம். அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கு, அவங்க எங்கெங்கே போகிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள். இதே டிப்பை நம்ம இங்கே ஃபாலோ பண்ணலாம். இதில் செலிபிரிட்டிக்கு பதிலாக உங்கள் வீட்டில் உள்ள ஒரு எறும்பை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த எறும்பு எங்கெல்லாம் போகுது, அந்த எறும்பு என்னெல்லாம் பண்ணுது, அந்த எறும்பு எதெல்லாம் சாப்பிடுது, அந்த எறும்பு
என்னென்ன தடைகளை சந்திக்குது, என்னென்ன கஷ்டங்கள் சந்திக்குது, அதை எப்படி கடந்து வருது, அந்த எறும்போட லைஃப்பை ஒரு 5 நிமிஷம் அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதையே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எறும்பை தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. உங்கள் வீட்டில் என்ன பூச்சி இருந்தாலும், ஒரு 8 கால் பூச்சியோ இல்லை வேறு ஏதாவது பூச்சியோ, அந்த பூச்சியோட வாழ்க்கையில் ஒரு 5 நிமிஷம் செலவழிங்க. இது பண்ணுறது மூலமாக அந்த கம்ப்ளீட் 5 நிமிஷமும் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக கூடும். 5வது டிப்பை நான் டைரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள்ட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு டிப்பை. இந்த டிப்பை செய்ய முடியாதவங்களுக்கு இதுக்கு பதிலாக ஒரு டிப்பும் நான் கடைசியில் சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் ஒரு படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுத போகும்போது எங்கே தெரியுமா போவார்? கேரளாவுக்கு போவார். கேரளா எப்படிப்பட்ட ஒரு மாநிலம்? இயற்கை வளங்கள் நிறைந்த ஒரு மாநிலம். கேரளானாலே காட்ஸ் ஓன் கண்ட்ரி. அவ்வளோ இயற்கை, அவ்வளோ மரங்கள், அவ்வளோ பீச்சஸ், அவ்வளோ சுத்தமான காற்று. அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதும் பொழுது கம்ப்ளீட் ஃபோக்கஸ் இருக்கும், கம்ப்ளீட் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஸ்கிரிப்ட் ஈஸியாக வரும், நிறைய கண்டென்ட் வரும், பயங்கர கிரியேட்டிவிட்டி கிடைக்கும். அதாங்க அந்த டிப்பை. இயற்கை வளங்கள் நிறைந்த இடத்துல உட்காந்து ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும். உங்களுக்கு ஒரு கேள்வி, நீங்கள் இது வரைக்கும் பார்த்த இடங்கள்ல, போன இடங்கள்ல எந்த இடம் அதிக இயற்கை வளங்கள் நிறைஞ்ச இடம்? கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, ஆனால் எல்லாராலையும் கேரளா போக முடியாது, எல்லாராலையும் ஹிமாலயாஸ் போக முடியாது. அப்படி போக முடியாதவங்க என்ன செய்யலாம்? வீட்டிலேயே அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கலாம். எப்படி? யூடியூப் போங்க, போயிட்டு நேச்சர் சவுண்ட், பேர்ட்ஸ், வாட்டர் அதை டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். வர்ற வீடியோஸில் ஒரு வீடியோவை கிளிக் பண்ணி அதை ஓட விட்டுட்டு நீங்கள் என்ன விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணணுமோ அந்த விஷயத்தை செய்யுங்க. உங்கள் வீட்டிலேயே ஒரு இயற்கை சூழலை உருவாக்குங்க. நம்மால் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் சொன்ன டிப்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சார்னார். என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு சொன்னார், முன்னாடிலாம் தியேட்டர், ரெஸ்டாரண்ட்னு போயிட்டு இருந்தோம், இப்போ இயற்கை வளங்கள் நிறைஞ்ச பார்க்கு, பீச்சில் போய் ஃபுல் ஃபோக்கஸ்டாகவும் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடையும் கடலை போடுறேன் சார் அப்படின்னார். உங்களுடைய ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷனை உடனடியாக அதிகரிக்கணுமா? அப்போது லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் இப்படி எல்லா விஷயங்களையும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த நாளில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து அதை பண்ணுங்கள். பாய் அன்பமிகோஸ்.